வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். தமிழ்நாட்டு உருண்டை குழம்புக்கு என்னென்ன தேவை சொல்லிடலாமா? தக்காளி, கடலை பருப்பு, குழம்பு மிளகாய் தூள், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சோம்பு, உப்பு, எண்ணெய், ஜீரகம், பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், கடுகு, நெய், கருவேப்பிலை, தேங்காய், வெங்காயம். ஆனா இப்ப கடலைப்பருப்பை நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா? எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கோம்? அரை மணி நேரம் ஊறலாம். அரை மணி நேரம் ஊறினா போதும். ஓகே. சோ இப்போ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அரைச்சுக்க போறோமா? ஊர் இருக்கா பாத்துக்கோங்க, செக் பண்ணுங்க. நம்ம ஊற வச்சிருக்கீங்களா? அதனால கொஞ்சம் ஓகே. சோ அரைச்சிடலாமா? அரைச்சு சின்ன ஜாரா பெரிய ஜாரா? பெருசுல அரைச்சிக்கலாமா? தண்ணி இருக்கு, அதை நிப்பாட்டி. தண்ணி நிப்பாட்டி. ஓகே. இப்போ இத தண்ணி ஆட் பண்றோமாமா? கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோ. ஓகே ஓகே. கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் சீரகம் போதும். அதுவும் அரைச்சிக்கலாம். ஓகே. ஒன்றும் பாதியமா அரைச்சிக்கணும். ஓகே. ஒன்றும் பாதியுமான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் அரைக்க போறோம். நைஸா இல்லாம. ஓகேம்மா. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் இல்லம்மா? கொஞ்சம் போட்டுக்கலாமா? ட்ரையா இருக்கு. பாருங்களா, இன்னும் ஒரு சுத்து சுத்துங்க மேடம். ஓகே. 2 சுத்து சுத்திருங்க. போதுமா? செக் பண்ணலாமா? போதும் மேடம். போதுமா? கரெக்டா இருக்கா? இல்ல இன்னும் கொஞ்சம் ஓட்டணும். போதுமா? ஓகே. நான் இது அதுல போட்டு. ஏன்னா அரிசி மாவு இல்லைங்களா, அதனால இது ஒன்றும் பாதிமா அரைச்சோம்னா உண்டை கொஞ்சம் நல்லா இருக்கும். நைஸா அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் அரிசி மாவு தேவைப்படும். அது இப்போதைக்கு. அப்ப ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை நம்ம அரைச்சிட்டோம்னா அப்படி ஒண்ணு எடுத்துக்கலாம். இதுல போட்டுடலாமா? போடும். வெங்காயம் இதில் கொஞ்சம் அரைக்க போறோமா? இதில் போட போறோமா? வடைக்கு இன்னைக்கு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஓகே. கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். பெருசா போட்டா காரமா இருக்கும். அது மாதிரி சின்னதா போட்டோம்னா கொஞ்சம் சார். குழம்பு காரமா இல்லைன்னா கூட உண்டில காரம் ஏறி இருக்கும். அந்த உண்டை போட்டோம்னா அதுல கொதிக்கும் போது அந்த காரம் ஏறும். ஓஹோ, அதனாலதான் 2 பச்சை மிளகாய் தான். ஓகே. கொஞ்சமா தான் போட்டிருப்பேன். 2 பச்சை மிளகாய் அதிகம்னு ஃபீல் பண்றவங்களுக்கு சொல்றாங்க. குழம்புல போட்டோம்னா அது நம்ம கொதிக்க வைக்கும் போது இறக்கும் போது இந்த காரம் இல்லைன்னா இந்த காரம் கொஞ்சம் சாப்பிட்ற டேஸ்ட். ஓகேம்மா. எண்ணெய் ஊத்து. தாராளமா மேம். நீங்க ஒரு விஷயம் தப்பா நினைச்சுக்கலாம், பரவாயில்ல. தப்பா நினைச்சுக்காது. இல்ல ₹1 காயின் போட்டு செய்வேன். ஓஹோ, இப்போ ₹1 காயின் வேணுமா? நீங்க செய்யறது கூட பரவாயில்ல. ஆனா அந்த ₹1 காயினுக்கு நாங்க எங்க போறோம்? நீங்களே வச்சிருக்கீங்களா? ப்ளீஸ். மணிபாஸ்ல ₹1 காயின். இந்த ₹1 காயின் இதுக்கு என்னமோ அர்த்தம் இருக்கும், நம்ம கேட்கலாம். பட் ₹1 காயின் எடுத்துருவோம். அது எனக்கு ஒரு சாஸ்திரம் மாதிரி. ஓஹோ. அர்த்தம் இல்ல. எப்பவுமே எது செஞ்சாலும் நான் ₹1 காயின் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுப்பேன். எதுவும் பாதிக்காது, எதுவும் இல்லாத நல்லா இருக்குன்ற ஒரு ஐதீகம். ஓகே. ஆனா அந்த ₹1 காயினை எப்படி எண்ணெயில போடுற, அது எப்படி என்ன ரெடி ஆகுதுங்கிறத நான் இன்னைக்கு தான் பார்க்க போறேன். ஓஹோ, என்ன படக்குன்னு விட்டாங்க. நான் ஏதோ வேண்டினதுக்கு அப்புறம் தனியா ஒரு டைம் எடுத்து போடுவாங்கன்னு நினைச்சேன். ஓகே. ஸோ இப்போ அந்த ₹1 காயின் எந்த நிலமையில இருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. So if you put ₹1 coin in எண்ணெய், this kind of வருத்துஃபையிங் அப்படிதான் இருக்கும் போல. ஓகே.
மேம் அது ஒண்ணுமே ஆகாதா மேம்? அதுல எந்த ரியாக்ஷனுமே இல்லையா? நல்லா காஞ்சோம். ஓ, சூடாக அதுவும் காஞ்சிடும். கொஞ்சம் காஞ்சாதான் இது போட்டு எடுத்துடலாம் சீக்கிரமா. ஓகே, இதெல்லாம் வதக்கலாமா? ரெண்டு பக்கமும் ஆயில், ஒரு பக்கம் ஆயில் ஓரளவுக்கு ஹீட் ஆயிருக்கும். இது ஹீட் ஆயிட்டே இருக்கு. இதை வெங்காயமா போறோம். அதில் வந்து நம்ம உருண்டையை வறுத்து எடுக்க போகிறோம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வடை கிடைக்கிறதுக்குள்ளே வந்து இங்கே என்ன ஆட் பண்ண போகிறோம்? பச்சை மிளகா போட்டோம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா சோம்பு. ஓகே, தக்காளி. இது தண்டு தான் போடணும், தழை போடக்கூடாது. தண்டு போட்டு. ஓ சூப்பர். தலை ரொம்ப 2 தலை வந்து கொத்தமல்லி தண்டு உருண்டையில் போட்டுருந்தோம். பட் தண்டை வந்து நம்ம குழம்புக்கு போடும். இந்த பூ அப்புறமா தூவிக்கலாம். ஓ, சும்மா 2 கருவேப்பிலை. இந்த பூண்டு இஞ்சி. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மசிச்சு விட்ருவோம். இது வதக்கிட்டு இந்த மாதிரி தாளிச்சு அது வதக்கி தனியா எடுத்து வச்சுட்டு அரைச்சி வச்சோம்னா நம்ம 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட இந்த குழம்பு வச்சுக்கலாம். இது அரைக்க போறோமா? மிக்ஸில. அதுக்கு தான் இது வந்து இதுலயே போட்டாச்சுமா வாசனை டேஸ்டா இருக்கும். ஓகேம்மா. தேங்காய். ஓகே, 2 நாளைக்குனா கூட அந்த குழம்பு நல்லா இருக்கும். நம்ம கெட்டு போகாம. ஸோ அதனால வந்து இதெல்லாம் குக் ஆயிடுச்சுன்னா நம்ம அரைக்க போறோம். இதை வந்து இப்படி எடுக்கிறத விட இப்படி எடுத்து போட்டுட்டோம்னா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காவை மேம் எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்காய் போட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் லேசாக வதக்கினா போதும். வச்சுருவா. எண்ணெய் தேவையில்லை, இந்த சூடுலேயே. ஓ, போதும் மேடம். போதுமா? ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இதையுமே இதில் போட்டுருவோம். இந்த கரண்டி இது இதில் சேர்த்துடலாங்களா? இதை இல்லை தனியாக கொட்டி தனியாக வரைக்கும். ஏன்னா தேங்காய் இல்லையா நைஸ் அரைக்கணும். இது சீக்கிரம் அரைஞ்சிடும். ஃபைன். இப்போ இது ஆறணும். அது ரெடி ஆயிடுச்சா பாருங்க. நமக்கு உருண்டை ரெடி ஆயிடுச்சா? ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஆறணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அம்மா இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் அரைக்க போறோமா தனியா? ஓகே, அப்போ இதை போட்டுடலாமா ஜார்ல? நான் போட்டுறேம்மா, இருங்க. கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவ்வளோதான். இப்போ அரைச்சிடலாம். தேங்காய் அரைஞ்சிருக்கு, ஆனால் நமக்கு தேவையான அளவுக்கு அரையலை அப்படிங்கிறது பார்க்கும்போது எனக்கு தெரியுது. பட் இது போதுமான்னு கேட்கலாம்.
மா கொஞ்சம் நைஸா வேணும். இன்னும் நைஸா அரைக்கணுமா? கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா இல்ல வேண்டாமா? அரைஞ்சிருமா? சுத்தி விடுங்க. ஓகே தேங்காய். இது போதுமா பாருங்க, இல்ல அது கூட சேர்த்து அரைக்கும் போது சரியாயிருமா? எகிருமா? சரியா இருக்குமா? ஓகே, இல்ல நம்ம மேல அடிக்கும் அதனால. சரிம்மா, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிடுவோம். பெரிய ஜார் தான், பெரிய ஜார் தான் போதும்னு நினைக்கிறேன். பரவாயில்லையா? இது பாருங்க, போதுமானே? போதுமா? ஓகே. ஸோ இப்போ அம்மா வந்து என்னன்னா அந்த பக்கமும் அது ரெடி ஆயிடுச்சுங்கிறதா அம்மா அதை எடுத்துடலாம். தாராளமா இல்லைம்மா. ஸோ இதை வடையாவே சாப்பிட்டா கூட பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அடா அடா அடா. மேம், இப்போ என்ன வேலைகள் இருக்கு நமக்கு அடுத்து பண்றது? இதுயா? இது ஊற்றி இதுனா நமக்கு உத்து சரியா இருக்கும். ஓகே. உப்பு மிளகாத்தூள்லாம் போடணும் அதுக்கு. ஓகேம்மா. தண்ணி ஊற்றுறோம். போடும். ஸோ தண்ணி ஊற்றி நம்ம என்ன ஒன்றும் இல்லை, அதை ஷேக் பண்ணி எடுக்க போகிறோம். இல்லாமா? ஊற்றுங்க. ஓகே. இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம். ஓகே. அந்த மிளகாத்தூள் அப்படிங்கிறது வந்து குழம்பு மிளகாத்தூள். கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே. ஓகே. கொத்தமல்லி நம்ம இலையை வச்சிருந்தோம்ல அது. கொத்தமல்லி. ஓகே. நம்ம வெங்காயம் தக்காளி இதுலயே அரைச்சி ஊத்துறதுனால இதை தாளிக்கிறதுக்கு நமக்கு வெங்காயம் தேவைணும். ஏன்னா பசங்க அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து கீழே போடுவாங்க. இல்லை நம்ம வதக்கி தந்தோம்னா சூப்பர். குழம்பு அப்படியே அதுலயே அதில் போட்டுருவோம். ஓகே. தாளிக்கிறோம். கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் சோம்பு, ஓகே, சீரகம் கொஞ்சம், ஓகே, இலை கொஞ்சம், ஃபைனலாக இலை, கொஞ்சோண்டு இஞ்சி, ஓகே, கொஞ்சமாக போடு. ஏன்னா இதெல்லாம் போட்டுருக்கோம், அதனால கொஞ்சமாக போட்டு. ஓகே. கருவேப்பிலை. ஓகே. ஓகே. ஊத்துட்டோம். போடலாம் மேம். அப்பா, இந்த குழம்பு எப்படி ஸ்பில் ஆகுதுன்னு பாருங்க. அதாவது அவ்வளோ ஹீட்ல இதை நம்ம போடுறோம்.
இப்போ அம்மா இது எவ்வளோ நேரம் குக் ஆகும்? ஆமாம், கொதிக்கணுமா? ஓகே. ரொம்ப கொதிக்க வேணாம், நம்ம எல்லாம் எண்ணெயில் வதக்கிறதுனால அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டதுனால கொஞ்சம். ஓ, இப்போ உருண்டை போடுறோம் தாராளமா. ஸோ இப்போது நம்ம வந்து குழம்பு கொதிச்சதால உருண்டை எடுத்து ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க மேம். அதை ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சிம்பிள் அப்படின்னு சொல்ல முடியாது, நிஜமாவே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ரெசிபி தான். எப்போவுமே வந்து நம்ம பாரம்பரியமான விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரெசிபி எந்த அளவுக்கு ஆத்தென்டிக்காக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வேலைகள், அதில் டேஸ்ட், சிறப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். டீ கம்மி பண்ணிடலாமா? ஓகே. ஸோ இது எவ்வளோ நேரமாக இருக்கணும்? ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொஞ்சம் நேரம் உருண்டை கொஞ்சம் ஊறிடுச்சுன்னா சாஃப்டாக. ஃபைன். ஸோ ஒரு 5-10 நிமிஷம் அந்த உருண்டை கிறிஸ்பியாக இருக்கிற உருண்டை சாஃப்ட் ஆகணும்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சான். ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிறத கேட்போம். மேம் ரெடி ஆகிடுச்சிங்களா? ரெடி ஆகிட்டு இருக்கணும். ஓகே. ஸோ அந்த கரண்டி, எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருண்டை அதுக்கப்புறம் நம்ம குழம்பு இது ரெண்டுமே ரொம்ப ஃபைனாக பிளெண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெசிபி நம்ம கையில் கிடைச்சாச்சு அப்படிங்கிறதுனால குயிக்காக இதோட ரீகேப்பை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா அரை மணி நேரம் ஊற வைத்த கடலை பருப்பை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு அது கூட வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் மல்லி இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டோம். ஒன்றும் பாதியமாக அரைச்சதை ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் உப்பு அண்ட் நல்லா நறுக்கிய பச்சை மிளகாய் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு உருண்டையாக பிடிச்ச விஷயத்தை அப்படியே எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் உருண்டையை போட்டு அதை ஒரு வடை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். கொஞ்சம் நறுக்கிய வெங்காயம், அந்த வெங்காயம் ரெடி ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு, பச்சை மிளகா போட்டோம், அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக வந்து நம்ம அதை அந்த மசாலாவுக்கு எப்படி வேணுமோ அப்படி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணி வச்சதை ஆற வச்சோம். ஆற வச்சதுக்கப்புறம் அதே பேனில் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை எடுத்து அதே சூட்லேயே கொஞ்சம் லேசாக வறுத்துக்கிட்டோம். வறுத்ததுக்கப்புறம் ஜாரில் முதல்ல ஆறுனதுக்கப்புறம் தேங்காவை போட்டோம். தேங்காய் கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் ஜாரில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேவைன்னா தண்ணி விட்டு அதை நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை எடுத்து ஒரு பவுலில் போட்டு அது கூட குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் அண்ட் இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பையும் சரி பார்த்துட்டு அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து மல்லி தண்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து மறுபடியும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டு பொரிய வச்சோம். பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டும் தாளித்து அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை அதில் போட்டுட்டோம். அதில் போட்டு அது கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையை இதில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் உருண்டை குழம்பு. தமிழ்நாடு உருண்டை குழம்பு இப்போ நம்ம கையில் கிடச்சாச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம். உருண்டையை இப்போதைக்கு தொடக்கூட முடியாது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குழம்பை தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ குழம்பே பாருங்கள் ஆவி பறக்க இருக்குது, பார்த்துடலாம். இப்படி எடுத்துகிட்டு போகும்போதே வந்து கம்மன்னு வாசனையோட எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இந்த குழம்பு. உருண்டையை கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் டேஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஆத்தென்டிக்கான ரெசிபியை எவ்வளோ பக்குவமாக ஆப்டாக செய்ய முடியுமோ அப்படி அழகாக செஞ்சுருக்கீங்கம்மா, ரொம்ப சிறப்பு. ஏன்னா இப்போ நாங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மசாலா ஃபாஸ்ட் ஃபுட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேப்பனிங் ஃபுட் அப்படின்னா அதை தேடி போகிற காலத்தில் வந்து இந்த மாதிரி
ஒரு உருண்டை குழம்பு, அந்த பாசம், அதுக்கப்புறம் அந்த பொறுமை, அது எதையுமே வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்ற அந்த ஃபீல், இதெல்லாம் சேர்த்து நமக்கு டேபிளுக்கு வரும்போது அந்த ரெசிபியை வந்து நம்ம மதிப்பிடவே முடியாது. ஏன்னா அதோட மதிப்பு வேற லெவலாக இருக்கும். ஸோ இன்னைக்கு உருண்டை குழம்பு கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பாக நீங்களும் ஹாப்பி ஆயிருப்பீங்க.